இங்கே ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற யாருக்குமே சந்தோஷமே இல்லை. ஏன்டா எப்படியும் இந்த பொண்ணு வேணாம் தான் சொல்ல போகிற, அப்புறம் எதுக்குடா போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கிளம்புறாங்க. அங்கே போய் பொண்ணு பார்த்து நான் வாங்க நம்ம தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போகிறான். அங்கே போன உடனே உங்களுக்கு கண்ணால பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதான் கடவுள் எனக்கு வாயை கொடுத்துருக்காரு, நான் ஏன் கண்ணால பேசணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்டர். அடுத்து உங்களுக்கு சாக்லேட் தந்தால் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பிடிச்சவன் கொடுத்தா கண்டிப்பாக அவன் அப்படின்னு அவன் சொல்லுவாள். அவ்வளோதான் நம்பர் 2 ரிஜெக்டட். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்த வேலைக்காரியும் தெரியாதனமாக இவ்வளோ தண்ணி அடிச்சிருவா. இவ்வளோ திரும்பி பார்த்த உனக்கு கண்ணு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இவ கத்த, அவ்வளோதான் டோட்டல் ரிஜெக்டட். இவங்க வெளியே வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலைக்காரி வேகமாக இங்கே வருவா. ஹீரோவும் காசு எடுத்து கொடுப்பான். அப்போ இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பார்க்க, ஆமாப்பா இப்பவே இப்படி கோவப்படுது அந்த பொண்ணு, ஃபியூச்சர்ல எப்படி நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அதாவது என்ன ஆயிருக்கும்னா, இவன் ஸ்கூல் படிக்கும்போது சீனியர் பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு இருக்க குவாலிஃபிகேஷன் படி தான் எல்லா பொண்ணா இருந்தாலும் தேடுவான். அதனாலதான் இவனுக்கு கல்யாணமே ஆகல, வயசு 40 ஆயிடுச்சு. ஃபாரின்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்றதுனால ஃபிளைட் ஏற வந்திருப்பான். அப்போ தெரியாதனமா ஒரு பொண்ணு மேல காஃபி சிந்திர அவளும் கோவப்படுவான்னு பார்த்தா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு அவ சொல்ல இவன் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அப்படியே அந்த பொண்ணு கிட்ட உன்னோட காஃபி என்னாலதான் வீணாயிடுச்சு, வாங்க புதுசா வாங்கி தர அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எல்லா விவரத்தையும் கேட்டு வாங்கிக்கிறான். அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே.